அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகையில் தற்போது புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர். இனிவரும் நாட்களில் இவர்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்காது என அறிவிக்கப்பட்டனர். தற்போது ரூபாய் 1000 யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, என்ன புதிய விதிமுறைகள், மீண்டும் எப்போது விண்ணப்பிப்பது, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மகளிர் உரிமை தொகை 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வராங்க. இதுவரை 1,06,00,000 குடும்பங்களுக்கு ரூபாய் 1000 உரிமை தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வராங்க. தற்போது நிராகரிக்கப்பட்ட நபர்களுக்கும் 3 மாதங்களில், அதாவது விண்ணப்பித்த 3 மாதங்களில் ரூபாய் 1000 கொடுக்கப்படும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி நிலைமையில் தற்போது ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் 9,000 இடங்களில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர். இந்த முகாமில் மீண்டும் நிராகரிக்கப்பட்ட நபர்கள் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டாங்க. வரக்கூடிய ஜூன் மாதம் 4ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தற்போது கஜா சிவன் அவர்கள் அமைச்சர் அறிவிக்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் யாருக்கு ரூபாய் 1000 கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது என தற்போது பார்க்கலாம். முதல் கட்டமாக ரூபாய் 1000 யாருக்கு கிடைக்கும்னா, குடும்ப தலைவி இல்லாவிட்டாலும் வீட்டில் 21 வயதிற்கு மேற்பட்ட முதல் பெண்ணுக்கு பணம் வழங்கப்படும். இந்த பணம் 21 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் முதல் பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்படும். கடந்த முறை நிராகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மறு வாய்ப்பு வழங்கப்படும். விவாகரத்து பெற்ற பெண்ணில் தனி ரேஷன் கார்டு வைத்திருந்தால் அவர்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படும். ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தினால் அவர்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படும். ஆவண பிழை காரணமாக தவறியவர்களுக்கும் இப்போது ரூபாய் 1000 கொடுக்கப்படும். ஒரு வீட்டில் வயதான மூதாட்டி முதியோர் பென்ஷன் பெறுகிறார் என்றால் அந்த வீட்டில் பெண்ணுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படும். புதிதாக திருமணம் ஆகி தனி ரேஷன் கார்டு பெற்ற நபர்களுக்கும் ரூபாய் 1000 கொடுக்கப்படும். ஆண்டிற்கு ரூபாய் 2.50 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டு குடும்பத்திற்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படும். ஒரு வீட்டில் தாய் இல்லை, தந்தை இல்லை, மகன் மற்றும் மகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த மகளுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படும். 5 ஏக்கர் குறைவான நன்சை நிலங்கள், 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலங்கள் வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படும். விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடையலாம். யாருக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்பட மாட்டாது என தற்போது பார்க்கலாம். ஒரே ரேஷன் கார்டில் 2வது பெண்ணுக்கு உரிமை தொகை கிடைக்காது. ஒரு வீட்டில் 2 ரேஷன் கார்டு வைத்திருந்தாலும் அவர்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்காது. அரசு ஊழியர்கள், அரசு பென்ஷன் பெறுவருக்கு ரூபாய் 1000 கிடைக்காது. அரசு ஊழியர் மனைவிக்கு ரூபாய் 1000 கிடைக்காது. அரசின் வேறு நிதி உதவி பெறும் நபர்களுக்கும் ரூபாய் 1000 கிடைக்காது என தற்போது புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.